முக்கிய செய்தியை பார்த்துட்டு இருக்கோம். கோவை சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் போலீஸ் காவல் முடிந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்டவர்கள். இதில் கார்த்தி வீல் சேர்லையும் அழைத்து வரப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்க நாம கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். கார்த்திக், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தமிழ்நாட்டையே உலுக்கிய சூலூர் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கு வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை பல்வேறு கோணங்கள்ல விசாரணை மேற்கொண்டு வராங்க. அதன் ஒரு பகுதியாக தான் இந்த வழக்கு கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் அமைந்துள்ள போக்சோ நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடைபெற்று வருகிறது. இந்த வழக்குல கார்த்தி மற்றும் மோகன்ராஜ் ஆகியோரை வந்து தனிப்படை அமைத்து போலீசார் கைது செஞ்சிருந்தாங்க. இவங்களை 5 நாட்கள்ல வந்து நாங்க போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்கணும் என்ற நீதிமன்றத்துல காவல்துறை வந்து வேண்டுகோள் விடுத்த நிலையில 3 நாட்கள் வந்து காவலில் வைத்து விசாரித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. அதன் ஒரு பகுதியாக கார்த்தி மற்றும் மோகன்ராஜ் இருவரையும் வந்து போலீசார் வந்து 3 நாட்களாக விசாரணை மேற்கொண்டாங்க. அதாவது 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை இந்த வழக்குல கார்த்திக்கு எவ்வளவு தொடர்புகள் இருக்கு, அதே சமயம் மோகன்ராஜ் இந்த வழக்குல எந்த விதமான வேலையில ஈடுபட்டாரு என்று பல்வேறு கோணங்கள்ல காவல்துறை விசாரிச்சு 2 பேரிடம் வந்து எழுத்துப்பூர்வமாகவும் வீடியோ மூலமாகவும் வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருப்பதாகவும், அதே போன்று சம்பவம் நடைபெற்ற இடத்துக்கு காவல்துறை நேரில் அழைத்து சென்று அதாவது அந்த அணிவகுப்பு ஒத்திகை அந்த வழக்கை வந்து அவர்களை வந்து நடித்து காண்பிக்க சொல்லி இந்த சம்பவம் குறித்தும் வந்து வீடியோ காட்சிகளா வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதே சமயம் 2 பேரிடம் வந்து நடத்திய விசாரணையை வந்து குற்றப்பத்திரிகையில் முக்கியமான வாக்குமூலமாக சேர்க்கப்பட்டிருக்கு. வரக்கூடிய நாட்கள்ல வந்து இந்த 2 பேரிடம் நடத்திய விசாரணை, அதே சமயம் இந்த வழக்குல பாதிக்கப்பட்ட சிறுமியின் பிரேத பரிசோதனை அறிக்கைக்குரிய வரக்கூடிய அந்த அறிக்கை, இவை அனைத்துமே ஒன்றிணைத்து குற்றப்பத்திரிகையா வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வாங்க. தாக்கல் செய்து 1 மாத காலத்திற்குள் இந்த வழக்குல அனைத்து விதமான சாட்சியங்கள் விசாரணை எல்லாம் முடித்து உச்சபட்ச தண்டனை வாங்க கொடுக்க வேண்டும் என்பதற்காக காவல்துறை 5 தனிப்படைகள் அமைத்து விசாரணை மேற்கொண்ட ஒரு சூழல்ல தற்போது இவர்களை 3 நாள் காவல் எடுத்து விசாரித்து தற்போது இவர்களை வந்து நீதிமன்றத்தில் ஆஜர் செய்திருக்காங்க. அதே சமயம் இவங்க 2 பேரும் மீது குண்டர் தடுப்பு சட்டம் வந்து பதிவு பண்ணுவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 1 வருடத்துக்கு இவர்கள் ஜாமீனில் வந்து வெளிவர முடியாது. அதே சமயம் போக்சோ வழக்கு என்பதால் மிக கடுமையான பிரிவுகள் இவர்கள் மீது வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. இதன் ஒரு பகுதியாக தான் தற்போது காவல்துறை வந்து இவங்க 2 பேர்த்தையும் வந்து நீதிமன்றத்தில் ஆஜர் செய்திருப்பது மிக முக்கியமாக நம்ம பார்க்கிறோம். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.